வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக கனிமொழி அவர்கள் டெல்லியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலை உச்சியில் இருக்கிறது அது நில அளவைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பாஜகவினர் அடுக்கடுக்காக பல கேள்விகள் கேட்குறாங்க இப்போ கனிமொழி அவர்கள்ட்ட. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நில அளவைக்கல் அப்படிங்கிறது நிலத்தில் தானே இருக்கணும், மலை உச்சியில் எதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நார்மலாக இந்த சர்வேக்கல் நில அளவைக்கல் அப்படிங்கிறது 3 அடி இல்லை 4 அடி அப்படி தான் இருக்கும். ஆள் ஒசரத்துக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே மலை உச்சியில் இருக்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய சோகால்டு நில அளவைக்கல் அப்படிங்கிறது 10 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. 10 அடி உயரத்துக்கு மேலே எதுக்காக அங்கே நில அளவைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. 2. மூணாவது, நில அளவைக்கல்லுக்கு 3 அடுக்கில் பீடமெல்லாம் எதுக்காக கட்டி வச்சிருக்காங்க? நில அளவைக்கல்னு சொல்கிறீங்களே, 3 அடுக்கில் எதுக்காக பீடம் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. 3. நாலாவது என்னன்னா, நில அளவை கல்லுன்னு சொல்கிறீங்க, எதுக்காக நில அளவை கல்லுக்கு மேலே விளக்கு போன்ற குழி எதுக்காக இருக்குது? எந்த ஒரு நில அளவை கல்லில் விளக்கு மாதிரி குழி இருக்குது? அந்த குழியில் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி தீபத்தை பற்ற வைக்கலாமா? 3 லிட்டர் எண்ணெயை ஊற்றி தீபத்தை பற்ற வைக்கலாமா? எந்த ஒரு நில அளவை கல்லில் இதெல்லாம் இருக்குது? இதெல்லாம் சொல்லுங்கள், எங்களுக்கு இதுக்கான விளக்கம் வேணும் அப்படின்னு பாஜகவினர் சரமாரியாக கொஸ்டின் கேட்குறாங்க. இது 4. 5வது என்னன்னா, அந்த தீபத்தூணை பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியுது, நாயக்கர் கால வேலைப்பாடுகளோடு அமைந்துள்ள தீபத்தூண். அது நாயக்கர் கால வேலைப்பாடுகளோடு இருக்குது. எந்த ஊரில் சர்வே கல் நில அளவை கல் இது மாதிரி வேலைப்பாடுகளோட இருக்கு, காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு 5வது கேள்வி. 6வது என்ன தெரியுமா செக்கு? திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கோவில் வாசலில் இருக்கக்கூடிய ஒரு தூணில் இருக்கக்கூடிய உருவமும் தீபத்தூணில் இருக்கக்கூடிய உருவமும் சேமாக இருக்குது. காலப்போக்கில் அந்த தீபத்தூணில் பொறிக்கப்பட்ட அந்த உருவம் சின்னம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்திருக்கு. அப்போது அந்த உருவம் இருக்குது. எந்த சர்வே கல்லில் நில அளவை கல்லில் கோவிலில் இருக்கக்கூடிய சிம்பல் இருந்திருக்கு? ஆனால் இருக்குது பாருங்க, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் இருக்குது. இதுவும் அதுவும் சேமாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் வைக்கிறாங்க. அடுத்து இது எல்லாத்தையும் தாண்டி 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் திமுக அரசு என்ன வாதத்தை முன்வைத்துச்சு? 1862க்கு பிறகு அந்த தூணில் தீபம் ஏற்றும் வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் திமுக அரசாங்கமே சொல்லியிருக்கு. 1862க்கு பிறகு அங்கே தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1862க்கு முன்பாக அங்கே தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. நில அளவைக்கல் அப்படின்னா எதுக்காக தீபம் ஏற்றிருக்காங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் கனிமொழி அவர்கள் பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் எப்போதும் செய்தியாளர்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவேன்னு சொன்னீங்களே, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் அப்படின்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னீங்களே, எப்போ மதுபான கடைகளை மூட போறீங்க திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் உடனே கனிமொழி அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு கிளம்புவாங்க. அது மாதிரி இப்பயும் கிளம்பிடாம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் செக் வைக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க. இப்போ பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் தீபத்தூண் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்து சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் மாதிரி தான் தமிழகத்தில் பரவலாக பல கோவில்களில் தீபத்தூண் இருக்குது. அப்போது இதுவும் சர்வே கல் நில அளவை கல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லுவாங்களா அப்படின்னு மடக்கிறாங்க பாஜக. ஸோ இப்போ இந்த விவகாரம் திமுகவுக்கு தான் பேக் ஃபயராக மாறி இருக்கு. உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.